வணக்கம் நண்பர்களே. நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசனை ரிப்போர்ட்டர் சார்பாக இன்றைய விழிப்புணர்வு என்னவென்று கேட்டீங்கன்னா, காசிக்கு நம்ம இந்தியாவில் உள்ள காசிக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு வரும்பொழுது, அதாவது வயதானவர்கள் மட்டுமே போகலாம் என்ற கேள்விக்கு அப்படி அல்ல. யார் வேண்டுமானாலும் போகலாம் காசிக்கு. காசிக்கு போகிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏனென்றால் கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த மூன்றும் சங்கம் அமைக்கக்கூடிய இடம் அதுதான். அப்போ அந்த இடத்துக்கு போகக்கூடியது வயதானவர்கள் மட்டும்தான் போக வேண்டும். அதுவும் பிண்டம் கரைக்க மட்டும்தான் போக வேண்டும். நம் முன்னோர்கள் இறந்தவர்களுக்காக நாம் போக வேண்டும், இதையெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் காசிக்கு போகக்கூடியது வயதானவர்கள் மட்டும்தான் போக வேண்டும். வயது அல்லாதவர்கள் போனால் திரும்பி வரமாட்டார்கள் என்ற பழமொழிகளும் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி அல்ல. காசிக்கு யார் வேண்டுமானாலும் போகலாம். புனித இடம். இந்த மனதில் உயிரும் காற்றும் இருக்கும் வரை போகலாம். அவ்வளவுதான். நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே அந்த 2 தான். ஆக போகலாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். போவதன் காரணம், ஆனால் காசிக்கு போயிட்டு தீர்த்தம் கொண்டு வருவது தவறு. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பாவத்தை போகக்கூடிய இடம் காசி என்று சொல்லுவார்கள். அந்த பாவத்தை கழிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல தீர்த்தத்தை நம்ம பாட்டிலில் கோரிட்டு வர்றதோ, செம்பில் கோரிட்டு வர்றதோ, எதுலையாவது எடுத்துகிட்டு வர்றதோ அதுதான் தவறு. அதாவது எங்கே எடுக்க வேண்டும் அப்படி என்று கேட்டால், கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த இடத்தில் சங்கம் அமைக்கக்கூடிய இடத்தில், அதாவது காசிக்கு முன்னக்கூட்டி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பேர் பிரகராஜ்ங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் இறங்கி போய் நீங்கள் அதை தண்ணீரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது நல்லது. வீட்டுக்கு சுப காரியங்கள்லேருந்து, சந்தோஷமான காரியங்கள்லேருந்து, திருமணம் நடக்காத காரியங்கள்லேருந்து அனைத்துமே தொழில் ரீதியாக அனைத்துக்கும் உதவக்கூடியது அந்த தீர்த்தம் என்று கூட சொல்லலாம். வீட்டில் வைத்து வழிபடலாம், வீட்டில் உள்ளவங்க அதெல்லாம் தொளிச்சு விடலாம். இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தீர்த்தம் இன்றைய அளவுக்கும் பேசப்பட்டு வருகிறது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆகவே காசிக்கு போகலாமா என்றால் போகலாம், கண்டிப்பாக போகலாம். சில பேர் சொல்லுவாங்க, சொல்கிற மாதிரி போகக்கூடாது, காசிக்கு போகக்கூடாது, அதுக்கு ஒரு வயசு வேண்டாமா, வயசு வித்தியாசம் வேண்டாமா, இப்போமே காய் வேட்டி கட்டுற அப்படி சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் அல்ல. காசிக்கு போகலாம். காசிக்கு போனால் எங்கே தீர்த்தம் எடுக்க வேண்டும் என்பது அது இந்த இடத்துல தான். கங்கா, யமுனா, சரஸ்வதி சங்கமம் அமைக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் தீர்த்தம் எடுக்க வேண்டுமே தவிர மற்ற இடங்களில் தீர்த்தம் எடுக்கக்கூடாது என்று சொல்லிக்கொள்கிறேன். அதுபோக எல்லாருமே காசிக்கு போயிட்டு வாங்க, நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதாவது எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் போக வேண்டும். முதல்ல கயாக்கு போயிட்டு தான் காசிக்கு போகணும். அதையும் முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். அதனால் காசிக்கு போகிறதுனால தவறு ஒன்றும் அல்ல. நம்முடைய உயிர் உள்ளவரை போகலாம் என்று சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.